கருப்பு கொண்டக்கல்ல வச்சு நார்த் இந்தியன் ஸ்டைல் காலா சன்னா ரெசிபி வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கல்லையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலைல வந்து குக்கர்ல சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கூடவே தக்காளி, இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தலை, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து வெறும் மிளகாய் தூள் தான், அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே கரம் மசாலாவும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த கொண்டக்கல்லையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து அந்த வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் அப்படியே சேர்த்து இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து இதை வந்து ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து சுருள சுருள எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க அந்த கொண்டக்கல்லையை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியும் தேவையான அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் செம்ம அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.